ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சனி பயிற்சி பொது பலன்கள். நவகிரகங்களில் கர்ம கிரகம், தொழில் கிரகம், வாழ்வில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அளிப்பவர். சூரியனின் மகன் மந்தன் என்று சனி பகவான் அழைக்கப்படுகிறார். சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் ஒரே கிரகம். சனி கிரகம் மட்டுமே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம். இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்களுக்கும் தலைவர். நம் வாழ்வில் முக்கியமான விஷயங்கள் ஆயுள், தொழில், கர்மா இம்மூன்றிற்கும் அதிபதி, அதாவது காரகன் சனியே ஆவார். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி பலம் குன்றி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் பலமாக இருந்தால் ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லலாம். சனி பகவானுக்குரிய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள் உழைப்பு, சமூக நலம், தேச தொண்டு, புதையல், தலைமை தாங்கும் வாய்ப்பு, உலகியல் அறிவு, பல மொழிகளில் பாண்டித்யம், விஞ்ஞானத்தில் தேர்ச்சி, எண்ணெய் கிணறு, பெரிய இயந்திரங்கள் போன்றவற்றிற்கு காரகத்துவம் கொடுப்பவர். கிரக வரிசையில் 6வதாக வருபவர். கிழமைகளில் சனிக்கிழமைக்கு ஆதிக்கம் செலுத்துபவர். அளவின் அடிப்படையில் குருவிற்கு அடுத்த பெரிய கிரகம் சனி கிரகமாகும். சனியின் பலம் குருவிற்கு பார்வை பலமும் சனிக்கு ஸ்தான பலமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் சிறிது காலத்திற்கு பிறகு பலமும் விருத்தியும் அடைகிறது. சனிக்கு 3, 7, 10 ஆகிய பார்வைகள் உள்ளன. அதாவது சனி இருக்கும் இடத்தில் இருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் சிறப்பு பார்வைகளாகும். நிகழும் மங்களகரமான 5125 சாலிவாகன சகாப்தம் 1946, பசலி 1434, 29/3/2025 சுக்லப்பிரதமையும் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை 42.06க்கு இரவு 11:01க்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு மாறுகிறார். மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 2.5 வருட காலத்திற்கு இந்த ராசியில் சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீனராசிக்கு வரும் சனி பகவான் மேஷ ராசிக்கு ஸ்ரீ பிலவங்க வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி 3/6/2027 வியாழக்கிழமை அன்று உதயாதி நாழிகை 1:34க்கு காலை 6:23 மாறுகிறார். மீனராசியில் இருந்து தனது 3ஆம் பார்வையால் ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையால் கன்னிராசியையும், 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்க்கிறார். சனி பகவானுக்கு பார்வை பலத்தை விட ஸ்தான பலமே அதிகம். அதாவது பார்க்கும் இடத்தின் பலத்தினை விட இருக்கும் இடத்தின் பலமே அதிகம். பொதுவாக ராசிகள் பெறும் பலன்களின் அளவுகள்: நன்மை பெறும் ராசிகள் மிதுனம், கடகம், துலாம், மகரம். நன்மை தீமை இரண்டும் கலந்து பலன்கள் பெறும் ராசிகள் ரிஷபம், விருச்சிகம். பரிகாரத்தின் மூலம் பயன்பெறும் ராசிகள் மேஷம், சிம்மம், கன்னி, தனுஷு, கும்பம், மீனம். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சனி என்று பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் விரய சனி, ரிஷபம் லாப சனி, மிதுனம் தொழில் கர்ம சனி, கடகம் பாக்கிய சனி, சிம்மம் அஷ்டம சனி, கன்னி கண்டக சனி, துலாம் ரணருண சனி, விருச்சிகம் பஞ்சம சனி, தனுஷு அர்த்தாஷ்டம சனி, மகரம் தைரிய சனி, கும்பம் வாக்கு சனி, மீனம் ஜென்ம சனி. சனியை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். சொந்த வீடு மகரம், கும்பம். உச்சராசி துலாம், நீச்சராசி மேஷம். குணம் குரூரம், மலர் கருங்குவளை, ரத்தினம் நீலம், கிரகலிங்கம் அலி, வடிவம் நெடிய, பாஷை அந்நிய பாஷை. ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் 2.5 வருடம். வஸ்திரம் கருப்பு பட்டு, க்ஷேத்திரம் திருநள்ளாறு, திருக்குழந்தை, சனி சிக்னாப்பூர், தனி விநாயகர் மற்றும் ஆஞ்சநேய சுவாமி கோவில்கள். ஆசனம் வில்லம்பு, சமித்து வன்னி. நைவேத்தியம் எள்ளு சாதம், இனிப்பு அல்லது காரம். தேவதை மிருத்யு, சிலர் யமன் என்பர். பிரத்யதி தேவதை திருமுக்தி, பிரஜாபதி. திசை மேற்கு. வாகனம் காக்கை, சிலர் கழுகையும் சொல்கின்றனர். தானியம் எள். வஸ்து எண்ணெய், அதிலும் நல்லெண்ணெய். உலோகம் இரும்பு. கிழமை சனிக்கிழமை. பிணி வாதம். சுவை கைப்பு. நட்பு கிரகங்கள் புதன், தேய்பிரை சந்திரன், சுக்கிரன். பகை கிரகங்கள் சூரியன், வளர்பிறை சந்திரன், செவ்வாய். சமகிரகங்கள் குரு. காரகம் ஆயுள். தேக உறுப்பு தொடையிலிருந்து கால்கள் வரை. நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி.
திசை 19 ஆண்டுகள். மனைவி நீலாதேவி. உபக்கிரகம் மாந்தி. பொதுவான பரிகாரங்கள்: தினமும் விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வது சிறந்த பலனை தரும். தினமும் விநாயகர் அகவல், ஹனுமன் சாலிசா, சுந்தர காண்டம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அடிக்கடி மகாகணபதி ஹோமம் அல்லது பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஹோமம் செய்வது நிறைவான மாற்றத்தை கொடுக்கும். தினமும் முன்னோர்கள் வழிபாட்டை செய்வது, குறைந்தபட்ச அமாவாசை தினத்தன்றாவது முன்னோர்களை வழிபடுவது பலம் சேர்க்கும். தினமும் காகத்திற்கு சாதம் வைப்பது மிகச்சிறந்த பரிகாரமாகும்.